இருக்கீங்களாமா? உன் தம்பிங்களா நல்லா இருக்கீங்களா? இந்த சவுண்ட் வைப்பா. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் கூடியிருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு வாக்காளர் பெருமக்களே, நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர், கொஞ்சம் கொடியெல்லாம் இறக்கிடுப்பா, தெரியுமா? எல்லாம் கூட இறக்கிடுங்க, எல்லாம் கூட இறக்கிடுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் படித்தவர், பண்புள்ளவர், பசுமை தாயகம் தலைவராக 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் 30 லட்சம் மரக்கன்றுகளை நட்டவர், 20 ஆண்டு காலத்தில் 1500 ஏரி குளங்களை தூர்வாரியவர், ஐநா சபைக்கு 5 முறை சென்று பெண்களின் உரிமைகளுக்காக ஐநா சபையிலே குரல் கொடுத்தவர், நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் இந்த தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை, சவுண்ட் வைப்பா, அவனுக்கு கேட்கல. இந்த ஸ்பீக்கர் எங்க? இந்த வண்டி ஸ்பீக்கர் சித்தராஜ், இந்த வண்டி ஸ்பீக்கர் கொடு, இதுவும் கொடு, இந்த வண்டி மைக், அந்த வண்டி மைக் கொடு. நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றோம். இங்கே சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வெற்றி பெறுவார். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னுடன் வருகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகள், குறிப்பாக பிஜேபி மாவட்ட தலைவர் பாஸ்கரன் அவர்கள், அமமுகவின் நகர செயலாளர் ஞானம் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் OPS அணியின் நகர செயலாளர் முருகன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசின் புகழ் அவர்கள் மற்றும் அமமுகவின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு DKR அவர்கள்,
பிஜேபியின் சங்கீதா அவர்கள், சிவா அவர்கள், கணேசன் அவர்கள், பசுபதி அவர்கள், ஐஜேகே மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் அவர்கள், நஞ்சப்பன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேசன் அவர்கள், பாடி செல்வம் அவர்கள், ராஜசேகர், ராஜா, துரை, மாதையன், ஏழுகொண்டன், கிருஷ்ணன், முருகேசன், பெரியம்மா நாகு, வி எம் சேகர், கேஜி மாதையன், ஆட்டோ நாகராஜ், சிவகுரு, ராஜவேல், பி ராஜா அவர்கள் உள்ளிட்ட மற்றும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளும் இங்கே கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே வரையிருந்திருக்கின்ற வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, விவசாய பெருமக்களே, ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். இந்த இது எங்க கொடுத்திருக்கா? இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை கொடுத்திருக்கின்றார். இந்த தேர்தலில் ஏன் நீங்கள் சௌமியா அன்புமணிக்கு வாக்களிக்க வேண்டும் என 2 முக்கிய காரணங்கள் சொல்ல இருக்கின்றேன். எத்தனையோ காரணம் இருக்கிறது, ஆனால் 2 முக்கிய காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, முனைவர் சௌமியா அன்புமணி ஒரு பெண் வேட்பாளர். இந்த தொகுதியில சுதந்திரம் அடைந்து இல்ல அதற்கு முன்பு கூட இந்த பகுதியை சார்ந்த இல்ல இந்த தொகுதி எந்த ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்றது கிடையாது. முதல் முறையாக ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் சௌமியா அவர்கள் வெற்றி பெற இருக்கின்றார்கள். ஏமா உங்களுக்கு ஒரு பெண் வேட்பாளர் வேணுமா? பெண் உறுப்பினர் வேணுமா? வேணாமா? வேண்டும். அதிலும் சௌமியா அன்புமணி அவர்கள், நான் சொல்லியிருக்கின்றேன், தமிழ்நாட்டில் அவர் தலைமையில 20 லட்சம் மரக்கன்றுகளை நட்டிருக்கின்றார். பசுமை தாயகம் 1500 ஏரிகளை தூர்வாரி இருக்கின்றார் அவர் தலைமையில். ஐநா சபையில பெண்களின் உரிமைகளுக்காக 5 முறை குரல் கொடுத்திருக்கின்றார். காலநிலை மாற்றத்திற்காக பேசியிருக்கின்றார்கள். அதிலும் பெண் குழந்தைகள் சம்பந்தமாக எத்தனையோ போராட்டங்கள், அவர் உரிமைகளுக்காக, நியாயங்களுக்காக, நீதிக்காக போராடி இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு உறுப்பினர் உங்களுக்கு வேணுமா? வேணாமா? அந்த பக்கம் இருக்கின்ற உறுப்பினரை பற்றி பாருங்கள். திமுக உறுப்பினர், அதாவது திமுக வேட்பாளர், அண்ணா திமுக வேட்பாளர். இந்த 2 வேட்பாளர்கள் பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். களத்தில் இருப்பது 3 முக்கிய வேட்பாளர்கள். அதில் நம்முடைய வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி, MA PhD. அதிமுக வேட்பாளர், அவர் ஒரு மருத்துவர். ஆனால் அவர் தெருவுக்கு பக்கத்து தெரு கூட அவர் யாரும் தெரியாது. அதிமுக வேட்பாளர், இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன். அவருடைய அருமையில் நான் சொல்ல மாட்டேன், ஆனா KP அன்பழகன் அவரை உட்கார்னா உட்கார, நிக்கினா நிற்பார். அப்படிப்பட்ட வேட்பாளர் தான் அதிமுக வேட்பாளர். அதிமுக வேட்பாளர் அவர் பக்கத்து தெருவில் கூட அவரை பத்தி தெரியாது. திமுக வேட்பாளர் அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அங்க ஒரு குட்டி மன்னர் ஒருத்தர் இருக்கிறார். அங்க ஏவாவேலு. அந்த ஏவாவேலுடைய அடிமை நான் சொல்ல மாட்டேன்.
ஏவாவேலு உட்காருனா சொல்லுவார், உட்காருவார், நின்னுனா நிற்பார். இப்படிப்பட்ட வேட்பாளர்கள் தான் திமுகவும் அண்ணா திமுகவும் இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி ஐநா சபையிலே சென்று உங்களுடைய உரிமைகளுக்காக தொடர் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மிக நேர்மையானவர், உழைப்பாளி, ஒரு பெண் திங்கள் என்று சொல்வேன். அப்படிப்பட்ட வேட்பாளரை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் உங்களுக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது காரணம், அதாவது முதல் காரணத்தையே நான் சொல்றேன், இவ்வளவு காலமாக நீங்கள் ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டீங்க, மதத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, மொழியை பார்த்து ஓட்டு போட்டீங்க, இனத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, எல்லாத்துக்கும் மேல சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. முதல் முறையா வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க, வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க. இந்த ஜாதி, மதம், இனம், மொழி, சின்னம் எல்லாம் ஒதுக்குங்க. வேட்பாளரை பார்த்து இந்த தொகுதி மக்கள் ஓட்டு போடுங்க. எவ்வளவு காலமா நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுவீங்க? அண்ணா அவர்கள் கட்சி தொடங்கின காலத்துல அப்போ நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. காரணம், அண்ணா அவர்கள் நல்ல வேட்பாளரை நிறுத்தினார், அண்ணா அவர்கள் நல்ல அரசியலை நடத்தினார், நேர்மையான அரசியல் அண்ணா அவர்கள் நடத்தினார். அப்பொழுது நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டது நியாயம். ஆனால் அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம், எம்ஜிஆர் அவர்கள் கூட நான் ஏற்றுக்கொள்வேன், நேர்மையான முறையில் ஆட்சி நடத்தினார்கள். ஆனால் அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாம் அரசியலை விட்டு வியாபாரமாக அதை செய்ய தொடங்கிவிட்டார்கள். அதனால்தான் நான் கேட்கின்றேன், திமுக அண்ணா திமுக இரு கட்சிகளும் நிறுத்துகின்ற வேட்பாளருடைய தரத்தை பாருங்கள், அவருடைய தகுதியை பாருங்கள், அவருடைய உழைப்பை பாருங்கள். அவர் இந்த சமுதாயத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தர்மபுரிக்கும் என்ன செய்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள், என்ன செய்வார்கள் அவர்களால் என்ன முடியும் என்று பாருங்கள். முடியாது, நிச்சயமாக முடியாது. அதனால்தான் சொல்கிறேன். இப்போது இரண்டாவது காரணம், 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது போதும் என்ற நிலைக்கு நான் வந்திருக்கின்றேன். நீங்கள் வந்திருக்கீங்களா? போதும், ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி வாய்ப்பு கொடுத்தது போதும், அழுத்து போச்சு. இவர்களால் தமிழ்நாட்டுக்கு புதுசா எதுவும் கொடுக்க முடியாது. 57 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு, நிறைய பேர் இன்னைக்கு பிறந்த விட மாட்டீங்க. அப்பத்திலிருந்து ரெண்டு கட்சி மாத்தி 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 ஆட்சி செஞ்சது. அது ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இந்த முடிவை உறுதிப்படுத்துகின்ற வகையில் நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள். 2026 தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு மாற்று கூட்டணி ஆட்சியை நாங்கள் அமைப்போம். அதற்கு அடித்தளம் இந்த தேர்தல். இந்த இரு கட்சிகள் மீது நிச்சயமாக நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள். கோபத்தை வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பம் இந்த தேர்தல். அதனால்தான் இந்த தேர்தலில் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என உங்களால் கேட்டுக்கொள்கின்றேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை இங்கே வர இருக்கின்றார். இதே இடத்துல தான் அவரும் பிரச்சாரம் செய்ய போறாரு. அவர்கிட்ட நீங்க பல கேள்விகளை நீங்க கேட்கணும். கேட்கிறீங்களா? முதல் கேள்வி, அவங்க சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சு? அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டில் 550 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அதில் வெறும் ஒன்றில்லாத ஒரு 50 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். 500 வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை. தர்மபுரி மாவட்டத்துக்கு வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. அதாவது திமுக என்றாலே அவங்க தாத்தா வாக்குறுதி கொடுத்தாரு, அவங்க அப்பா வாக்குறுதி கொடுத்தாரு, இப்ப புள்ள வாக்குறுதி கொடுக்க போறாரு. வாக்குறுதி மன்னர்கள் திமுக, வாக்குறுதி பரம்பரை. வாக்குறுதி மட்டும் கொடுப்பார்கள், ஆனா ஒன்னும் செய்ய மாட்டார். என்ன பத்தி பேசுவாரு,
ஐயாவை பத்தி பேசுவாரு, நம்ம கட்சியை பத்தி பேசுவாரு, பிஜேபி பத்தி பேசுவார். ஆனா தர்மபுரிக்கு நீ என்ன செஞ்சேன்னு நீங்க கேள்வி கேட்கணும். கேக்குறீங்களா? ஒரு துரும்பு கூட எட்டி தர்மபுரி கொடுக்கல. அரசியல் மட்டும் வந்து பேசிட்டு போயிடுவார். அது தேவையில்லை எங்களுக்கு. அரசியல் எப்படி வேணா இருக்கட்டும். நீ என்னையா தர்மபுரி பண்ண, 3 வருஷத்துல நீ என்னையா தர்மபுரி பண்ண கேக்குறீங்களா? கேளுங்க. அவர் கொடுத்த வாக்குறுதி நான் படிக்கிறேன். திமுக வாக்குறுதி: தும்பலாளி அணை, எண்ணேகோல் புதூர் வெளிவாய்க்கால் திட்டம். அதை பத்தி யாருக்காவது தெரியுமா? என்ன நடந்ததாவது தெரியுமா? எப்படி இந்த திட்டம் வெளியில வந்ததுன்னா தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணும் கிடையாது. அடுத்தது ஒகேனக்கல் நீர்மின் உற்பத்தி திட்டம். இது எத்தனை வருஷமா நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம்? 60 வருஷமா கேள்விப்பட்டு இருக்கோம். அழுத்து போச்சு. 60 வருஷமா ஒகேனக்கல் நீர்மின் திட்டம் வாக்குறுதி. அடுத்தது பாலக்கோட்டில் மகளிர் அரசு கலை அறிவியல் கல்லூரி துவக்கம். தொடங்கினாங்களா? இல்ல அறிவிச்சாங்களா? இல்ல. பாலக்கோட்டில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேறுகிறதா? பஞ்சப்பள்ளி குடிநீர் திட்டம் தர்மபுரி நகராட்சி மக்கள் பயனடையும் வகையில் மீண்டும் செயல்பட நடவடிக்கை. முதல்ல செயல்படல, அப்புறம் மீண்டும் என்ன செயல்படுத்த போறேன்? தர்மபுரி, பெண்ணாகரம், பாலக்கோடு, பாபிரெட்டிப்பட்டி, கம்பைநல்லூர் குளிர்பதன கிடங்கு எங்கேயாவது இருக்கா? இது ஒரு வாக்குறுதி. அடுத்தது அலியாலம் அணையிலிருந்து உபரி நீரை தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரிகளுக்கு நிரப்ப நடவடிக்கை. நான் படிக்கிறது இது பாலக்கோடு தொகுதி மட்டும்தான் நான் படிக்கிறேன். மற்ற தொகுதியில எவ்வளவு இருக்கு, அதுல ஒண்ணு கூட நிறைவேற்றல. தருமபுரி மாவட்டத்துக்கு 44 வாக்குறுதி கொடுத்தாங்க. தருமபுரி மாவட்டத்துக்கு 44 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல ஒண்ணு கூட நிறைவேற்ற. ஆனா இன்னைக்கு மாலையில இதே இடத்துல வந்து கலைஞர் இப்படி, அண்ணா இப்படி, பெரியார் வாரிசு, நான் யாருடைய பேர, கலைஞருடைய பேர, இப்படி எல்லாம் வசனம் பேசிட்டு போவாங்க. போதும் பாவம், வசனம் எல்லாம் போதும். என் மக்களுக்கு நீ என்ன செய்தேன்னு சொல்லிட்டு போ. இந்த மண்ணுக்கோ மக்களுக்கோ அவருடைய முன்னேற்றத்துக்கு நீ என்ன செய்த அப்படின்னு சொல்லு. 3 ஆண்டு காலம் நீ என்ன பண்ணேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நாங்க அது செஞ்சோம், அந்த காலத்துல அரசியல் போயிடுவாங்க. அதனால அதுக்கப்புறம் பாலக்கோட்டில் தக்காளி கூழ் பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்ததா? கூட்டுறவு சர்க்கரை ஆலை மின் உற்பத்தி செஞ்சாங்களா? இல்ல. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வந்ததா? வரல. மாரண்டல்லி ஆற்றிலிருந்து சந்திராபுரம் தாசன் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர புதிய வாய்க்கால் வெட்டினாங்களா? வெட்டல. மாரண்டல்லி தென்னை ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும், அமைச்சாங்களா? வைக்கல. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கரும்பு பட்டியல் தடுப்பணை கட்டினாங்களா? காட்டல. தர்மபுரி மாங்கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும், எடுத்தாங்களா? இல்ல. பாலக்கோடு எண்ணேகோல் புதூர் கால்வாய் திட்டம், தூள் செட்டி ஏரி திட்டம் பணிகள் விரைந்து செயல்படுத்தப்படும். ஏயா அதுல விரைந்தா ஒண்ணுமே நடக்கல, அதுல விரைந்து செயல்படப்படும். என்னையா பண்ண போற? நடக்கல. எல்லாத்துக்கும் மேல நான் இந்த அன்புமணி ராமதாஸ் உங்களுக்காக கொண்டு வந்த திட்டம், சொன்ன திட்டம், ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் உபரி நீரை தருமபுரி மாவட்டத்தில் ஏரி குளங்கள் நிரப்ப பாசன வசதி செய்யப்படும் என்று திமுக வாக்குறுதி பண்ணாங்களா? பண்ணல. அது பாப்பாரப்பட்டி பகுதியில் பஞ்சப்பள்ளி சின்னார் கால்வாய் திட்டம் முழுமையாக முடிக்கப்பட்டு பாசன வசதிகள் மேம்படுத்தப்படும். பண்ணல. ஜெர்தலா ஏரியிலிருந்து வாய்க்கால் அமைத்து காட்டம்பட்டி முதல் புலிக்கரை வரை ஏரிகள் நீர் நிரப்ப பாசன வசதி திட்டம் நிறைவேற்றப்படும். பண்ணாங்களா? இப்ப எதுக்கே அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க? எதுக்கே அவங்க வாக்குறுதி கொடுக்கிறாங்க? முதல்ல எதுக்கே நீங்க ஆட்சி நடத்துறீங்க? நாங்கெல்லாம் அந்த முட்டா பசங்களா? தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற முட்டாள்களா? சும்மா நீங்க தேர்தல் நேரத்தில் வந்து நீங்க பேசிட்டு போவீங்க, நான் கலைஞர் பேர,
ஸ்டாலின் பையன் இப்படிதான் பேசிட்டு வசனம் பேசிட்டு போவீங்க, இவங்க ஓட்டு போட்டுடுவாங்க. அதானே? அப்படியாமா? அப்படிதானா? இல்ல, கேளுங்க, கேள்வி கேளுங்க. இந்த பக்கம் அதிமுக பக்கம் இந்த தொகுதியை சார்ந்த முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் அவர் மீது எனக்கு மரியாதை இருக்கு. ஆனா வருத்தம் நிறைய இருக்கு. மரியாதை, அவர் ஒரு அரசியல் கட்சி அமைச்சரா இருந்தாரு, சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. ஆனா வருத்தம், அந்த அமைச்சர் பதவியை பயன்படுத்திக்கிட்டு இந்த தொகுதிக்கு, இந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு செய்யலாம். ஆனா அவருக்கு நல்லா பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு சுத்தி இருக்கிற 2-3 பேருக்கு நல்லா பண்ணி வச்சுட்டாரு. உங்களுக்கு எதுவும் பண்ணல, உங்களுக்கு எதுவும் பண்ணல. நீங்க எல்லாம் என் மேல நம்பிக்கை வச்சீங்க. 2014 என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு வாக்களிச்சீங்க. 5 ஆண்டு காலம் உங்களையே நான் சுத்தி சுத்தி வந்தேன்ல. நான் எவ்வளவு திட்டங்கள் நான் கொண்டு வந்தேன் தருமபுரிக்கு, எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினேன். நான் இந்த பாலக்கோடு தொகுதி, நான் மற்ற 5 தொகுதியை பத்தி பேசல, மற்ற 4 தொகுதி பத்தி பேசல, தருமபுரியில் இருக்கிற 4 தொகுதி பத்தி பேசல. பாலக்கோடு தொகுதியில நான் இங்க நாடாளுமன்ற உறுப்பினர் வரத்துக்கு முன்பு வரைக்கும் எண்ணெய்கோல் புது தும்பலி திட்டம் அப்படின்னு என்னன்னு அன்பழகு சுத்தமா தெரியல. அப்போ அவர் 4 முறை எம்எல்ஏ, இப்ப 5வது முறை எம்எல்ஏ. நானு விவசாயிகளை திரட்டி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடத்திய பிறகுதான், அப்போதுதான் அவருக்கு தெரிஞ்சது, ஓ என் தொகுதியில் இப்படி ஒரு திட்டமா. அந்த திட்டம் என்ன? தென்பண்ணை ஆற்றுல வெள்ளம் போகுது, ஆண்டுதோறும் 3 முறை வெள்ளம் போகுது. அந்த தண்ணி எண்ணெய்கோல் புதூர்னு ஒரு ஊர் இருக்கு தென்பண்ணை ஆற்றுல, அங்க ஒரு தடுப்பணை இருக்கு. வட கால்வாய் கிருஷ்ணகிரிக்கு போகுது, தென் கால்வாயில ஒரு வெட்டி 52 கிலோமீட்டர் எடுத்து தும்பலி டான்க்கு எடுத்துட்டு வரணும். இன்னும் கூட அது தெரியாது நினைக்கிறேன் அவருக்கு. நான் பேசினது. அதன் பிறகு அவர் அமைச்சராக இருந்த நேரத்தில் அதை கடைசி காலத்தில் 275 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிட்டார். அது போதுமானது இல்லை. இப்ப அந்த திட்டம் அப்படி நின்று போச்சு. 5 ஆண்டு காலம் அப்படி நின்று போச்சு. இதற்கு முன்பு நீங்க ஒரு தவறு செஞ்சீங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தவறு நீங்க செஞ்சீங்களா? இல்லையா? என்ன தவறு செஞ்சீங்க? ஒரு தப்பான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பண்ணீங்களேம்மா, தப்பான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பண்ணீங்களே. திமுகவை சார்ந்த செந்தில்குமார் ட்விட்டர் அரசியல், பேஸ்புக் அரசியல் பண்ணிட்டு போயிட்டார். நான் பண்ண திட்டங்கள் எல்லாத்தையும் அவர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறேன். நான் தொடங்கின அந்த மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் அவர் ஸ்டிக்கர் ஒட்டுறார். நான் போராடி பாங்கின அந்த சிப்காட்டுக்கு அவர் ஸ்டிக்கர் ஒட்டுறார். நான் போராடி பெற்ற அந்த ஒசூர் தருமபுரி 4 வழி தேசிய நெடுஞ்சாலை அவர் ஸ்டிக்கர் ஒட்டுறார். நான் அப்ப இருந்த நேரத்தில் அங்க ஒசூர் டு தருமபுரி ரயில்வே டப்ளிங் எலக்ட்ரிபிகேஷன் அவர் ஸ்டிக்கர் ஒட்டுறார். இப்படி நான் கொண்டு வந்த திட்டம் எல்லாம் அவர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறார். இதெல்லாம் தேசிய திட்டங்கள். மத்திய அரசு தான் இந்த திட்டங்கள் கொண்டு வர முடியும், தமிழக அரசு கொண்டு வர முடியாது. அதனால்தான் நான் கேட்கிறேன், அதிமுக தொண்டர்களே, அதிமுக வாக்காளர்களே, உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீங்க. தயவு செய்து நான் கேட்கிறேன், வாக்குகளை வீணாக்காதீங்க. ஏன்னா அதிமுக இங்கேயும் ஆளுங்கட்சியா கிடையாது. அதிமுக இங்கேயும் ஆளுங்கட்சியா கிடையாது, மத்தியிலும் ஆளுங்கட்சியா கிடையாது. அதிமுக வேட்பாளர் எங்க போய் கேட்க போறாரு? ஒரு வாரம் பேசி பேசி என் தொண்டையே போயிடுச்சு. சில நேரம் எனக்கு கோபமா பேசுறேன். அப்பா இப்பதான் கொஞ்சம் தொண்டை. ஏன்னா இவ்வளவு பேர் வெயில நின்றுட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த பகுதிக்கு நல்லது நடக்கணும், அந்த நம்பிக்கையோட நீங்க நிக்கிறீங்க. அதிமுக வாக்காளருக்கு நான் மீண்டும் சொல்றேன், இந்த தேர்தலில் உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளர் அமைஞ்சிருக்கின்றார், சௌமியா அன்புமணி. அவருக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும். உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க, வாக்குகளை வீணாக்காதீங்க. ஏன்னா
அதிமுக வேட்பாளர் இங்கேயும் போய் நிக்க முடியாது, மத்தியிலையும் போய் நிக்க முடியாது. மத்தியிலையும் கூட்டணி கிடையாது, அவங்க இங்கேயும் ஒண்ணும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிற தேர்தல் கிடையாது. அதனால இந்த வாக்குகளை நீங்க வீணடிக்காதீங்க. உங்களுடைய கோபம் திமுக மேல தானே. அப்போ நீங்க எங்களுக்கு வாக்களிச்சு உங்க கோபத்தை தீருங்க. நிச்சயமா நாங்க தான் வெற்றி பெற போறோம். அதனால ஏதோ உங்க பலத்தை காமிக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் ஆக போறது கிடையாது. அதிமுக மீண்டும் மீண்டும் நான் கேட்கின்ற கேள்வி அது. இந்த தொகுதியில நான் எம்பியாக வந்த பிறகுதான் இந்த பகுதியில் இங்க இருக்கிற ஒரு டேம், பஞ்சப்பள்ளி டேம் இல்ல சின்னார் டேம் சொல்லுவோம் நம்ம. அந்த பஞ்சப்பள்ளி டேம்ல இருந்து தண்ணி சின்னார் வழியா ஒகேனக்கல்ல போய் சேருது. ஒரு வருஷத்துல சாதாரணமா ஒரு டிஎம்சி, சில ஆண்டுகள் ஒரு டிஎம்சி நீர் அங்க போய் சேருது. சேர்ந்துச்சுன்னா வெள்ளம் காலத்தை சேர்ந்து கடல்ல வீணா போகுது. எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னா வச்சுக்கேன், அந்த ஒரு டேம் வச்சு, பஞ்சப்பள்ளி டேம் இருக்கிற தண்ணீரை வச்சு நான் இந்த சின்னால 3-4 இடத்துல தடுப்பணை கட்டி அங்க இருந்து காவா மூலமா ஒட்டுமொத்த அந்த பாலக்கோடு தொகுதியை நான் செழுமையா பசுமையா கொடுத்தேன். அவ்வளவு தண்ணி அந்த டேம்ல இருக்கு. அந்த டேம் வர எல்லையில இருக்கு, கடைசியில எல்லையில இருக்கு. கிருஷ்ணகிரியில இருந்து கர்நாடகா காட்டுல இருந்து தண்ணி வருது அந்த டேம். ஏன்னா இதெல்லாம் எனக்கு அக்கு வேறு ஆணு வேறியா தெரியும். பாலக்கோடு தொகுதி மட்டும் இல்ல, தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட மட்டும் அதிகாரம் இல்ல. அதிகாரம் இருந்ததுன்னா கையெழுத்து டக்க 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 கையெழுத்து போட்டு எல்லா திட்டங்களும் என்னால கொண்டு வர முடியும். எவ்வளவு பெரிய வாய்ப்பு! ஒட்டுமொத்த பாலக்கோடு தொகுதி முழுவதும் என்னால பசுமையா ஆக்க முடியும், செழுமையா ஆக்க முடியும். விவசாயிகள் தெரிச்சா இருப்பாங்க. மாரண்டலியில தடுப்பணை நான் 2-3 வாட்டி போய் பார்த்தேன். அது எப்படி இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏத்தணும். சின்ன தொல்லைக்காது திட்டம் நான் போய் பார்த்தேன். அந்த இடத்த அங்க இருந்து 100 அடி ஹைட்ல 120 அடி ஹைட்ல தடுப்பணை கட்டணும். 120 ஹைட்ல இப்படி இல்ல தடுப்பணை, இப்படி கட்டணும். தடுப்பணை கோணையா கட்டணும். அந்த கட்டி அங்க இருக்கிற தண்ணி எங்க கிட்டத்தட்ட புலிகரை ஏரி, ஜதலா புலிகரை திட்டம், அது ஒரு திட்டமா இருக்குது. தூள் செட்டி ஏரி திட்டம் இருக்குது. இப்படி எல்லாம் எண்ணெய் கோல் புது தும்ளல் திட்டம், இதெல்லாம் நான் நிச்சயமா உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கிறேன். இது என்னுடைய கேரண்டி. சுவாமி அன்புமணி நிச்சயமா செஞ்சு கொடுப்பார். 2 பேரும் சேர்ந்து நாங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். நிச்சயமா கேபி அன்பனால முடியாது, அதிமுக வேட்பாளரால் முடியாது. இது மாநில தேர்தல் கிடையாது, மத்திய தேர்தல். மத்திய அரசு திட்டம், ரயில்வே திட்டம். நான் 2019 நீங்க எல்லாம் எனக்கு வெற்றியை கொடுக்கல. 19 வெற்றியை கொடுக்காதனாலதான் திட்டங்கள் எல்லாம் பாதியில நின்று போயிருக்கு. அதை திட்டங்கள் எல்லாம் முழுமை அடைய வேண்டும் என்றால் சுவாமி அன்புமணிக்கு வாய்ப்பு கொடுங்கள். அவர் திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுவார், முழுமை அடைவார். நீங்க சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து நல்ல முடிவெடுங்கள். இந்த பக்கத்துல சௌமி அன்புமணி சொல்றாங்க, இந்த பாலக்கோடுனா தக்காளி தான். இவ்வளவு காலமா தக்காளி விளையுது. ஆனா விவசாயிகளுக்கு தக்காளி ஏதாவது விலை இருக்கா? கோயம்பேடு மார்க்கெட்ல 200 ரூபாய் விற்கிறான் தக்காளி. விற்கிறப்போ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 5 ரூபாய் ஒரு கிலோ கிடைக்குது. 25 ரூபாய் மார்க்கிறப்ப உங்களுக்கு 1 ரூபாய் கிடைக்குது. 1 ரூபாயில அது பறிச்சு அதை வண்டியில எடுத்து சந்தைக்கு எடுத்துட்டு முடியாது, அப்படியே விட்டுறீங்க. இல்ல காரணம் விலை இல்ல. அதுல அதை சௌமியா அன்புமணி என்ன சொல்றாரு, நானு இங்க குளிர்பதன கிடங்குகள் கொண்டு வந்து மத்திய அரசை அன்னைக்கு மத்திய அரசு நிதியில தக்காளி கூழ், தக்காளி சாஸ், டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, இது உலகம் முழுவதும் எல்லாம் பிள்ளைங்கள இருந்து எல்லாம் சாப்பிடுறது. அமெரிக்காவில் ஒரு ஆண்டுக்கு எத்தனை லட்சம் டன் சாஸ் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இந்த தக்காளியை நான் இங்கேயே பதப்படுத்தி மேம்படுத்தி மதிப்பு கூட்டி இங்கேயே பேக்கேஜிங் பண்ணி மார்க்கெட்டிங் நான் பண்ண ஏற்பாடு செய்யறேன்னு சௌமியா அன்புமணி உறுதி கொடுக்கிறாங்க.
இந்த உறுதி திமுகவில் கொண்டு வர முடியுமா? அண்ணா திமுக கொண்டு வர முடியுமா? நான் கொண்டு வருவேன். சௌமியா அன்புமணி கொண்டு வருவாங்க. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இருக்கின்றார். அவர் ஒரு கையெழுத்து போட்டு சொன்னார்னா முடிஞ்சு போச்சு. திட்டம் வருங்க. இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். விவசாயிகளுக்கு திட்டங்கள் இருக்கு. எல்லாமே ரொம்ப மோசம். ஏமா 57 வருஷமா அந்த மதுவை கொடுத்து 3 தலைமுறை நாசப்படுத்திட்டாங்க. தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தா 10 வயசு பசங்க 12 வயசு பசங்க எல்லாம் குடிச்சிட்டு இருக்குங்க. இதுக்கு காரணம் யாரு? திமுக, அண்ணா திமுக 2 கட்சி தான் காரணம். இப்பமா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இப்போ இருக்கு தமிழ்நாட்டில். என்ன பிரச்சனை தெரியுமா? போதை பொருள் பிரச்சனை. கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், இதெல்லாம் போதை பொருட்கள். மது கூட சாராயம் மது கூட இப்ப வீட்டுல பையனோ யாராவது குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நாத்து அடிக்கும். உங்களுக்கு தெரியும், ஓ குடிச்சிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த போதை பொருள் இருக்குல்ல, இந்த கஞ்சாக்கு ஊசி போடுறது, மருந்து, மாத்திரை, அந்த வெள்ளை பவுடர் ஊரியது எல்லாம் இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரியாது. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவெல்லாம் உடம்பெல்லாம் ஒட்டி சப்பி போய் சரியா சாப்பிடாம யார்கிட்டையும் பேசாம ரூம்ல புள்ள பூட்டிக்கிட்டு தன்னுக்குள்ள ஏதாவது இருந்ததுக்கு அப்பதான் தெரியும் உங்களுக்கு. அப்ப தெரியறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். காப்பாத்துறது கஷ்டம். இது இந்த 3 வருஷம் திமுக ஆட்சியில வந்ததிலிருந்து இந்த போதை பொருள் பயன்பாடு எங்கேயோ போயிடுச்சுமா. ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் நினைச்சு பாருங்க. அதனால தப்பி தவறி இந்த திமுகவுக்கு அண்ணா திமுக ஓட்டு போடாது. இதெல்லாம் உங்க கோபத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இங்க இருக்கிற அமைச்சர் KP அன்பழகன் அவர்கள் என்ன பண்ணுவார்? அவர் என்ன உங்க கல்யாணத்துக்கு வருவார், இல்ல காரியத்துக்கு வருவார். ஆனா உங்களுக்கு என்ன, கல்யாணத்துக்கு ஒரு கவர் கொடுப்பார், 1000 ரூபாய் 2000 கொடுத்தோன்னு உங்களுக்கு சந்தோஷமாயிடும். உங்களுக்கு காரியத்துக்கு உட்காந்துக்கிட்டு மூஞ்சு அப்படியே வச்சுட்டு இருப்பார். அவ்வளவுதான். இதுதான் 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா எவ்வளவு முன்னேற்றம் இந்த பதவியில கொண்டு வந்திருக்கலாமே. அமைச்சரா இருந்து எவ்வளவு பெரிய பதவி அது. என்ன இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு உங்களுக்கு? எலெக்ஷன் வந்ததுன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்பார். அதுலதான் அவர் PhD பண்ணிருக்கிறார். அது எப்படி பணம் எப்படி சேர்க்கணும், எங்க சேர்க்கணும், யார் மூலமா சேர்க்கணும், எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் அது சேர்ப்பார். அதுல கில்லேடி, அதுல PhD. இதுதான் 2 தான். கல்யாணத்துக்கு வருவாரு, எலெக்ஷன் நேரத்தில் 500 ரூபாய் கொடுப்பார் ஓட்டுக்கு. இதை தவிர உங்கள் வாழ்க்கை உயர்வதற்கு விவசாயிகள் வாழ்க்கையோ வேலை வாய்ப்பு இங்கு உருவாக்குதா? பசங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? கிடையாது. எவ்வளவு இந்த மாவட்டத்தில் தண்ணி பிரச்சனை இருக்குது, அதை தீர்க்கிற எவ்வளவு இங்கேயே திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள் கொண்டு வர துப்பு கிடையாது. காவிரி உபரிநீர் திட்டம், காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டம் நான் சொன்னேன், நான் கொண்டு வந்தது திட்டம். நான் அறிவிச்சு 3 நாள் நடைபயணம் நான் பண்ணேன். 10 லட்சம் கையெழுத்து இயக்கம் நான் தொடங்கினேன். விவசாய திரட்டி போராட்டம் நான் பண்ணேன். 6 மாதத்துக்கு முன்பு 25,000 விவசாயிகள் வச்சு தருமபுரியில் போராட்டம் நான் பண்ணேன். ஆனா எடப்பாடி பழனிசாமி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் வந்த பிரச்சாரம் பண்ண நேரத்தில் 9 முறை, எவ்வளவு? எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர், அப்ப முதலமைச்சரா இருந்தார், 9 முறை இந்த மாவட்டத்தில் அறிவிச்சுட்டு போனார். காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவேன். தேர்தல் முடிச்சு போய் நான் போய் கேட்கிறேன் அவரை, இல்லைங்க பாக்கலாங்க சொல்றாரு, என்கிட்ட சொல்றாரு. 2வது கேட்டா இல்லைங்க நிதி இல்லைங்கன்னு கேட்கிறேன். ஒரு 800-900 கோடி திட்டத்துக்கு உங்களுக்கு நிதி இல்லையாமா? தருமபுரி மாவட்டத்தில் 2 ஆறு போகுது. தமிழ்நாட்டிலே பெரிய ஆறு காவிரி ஆறு நம்ம ஊர்ல போகுது. 5வது பெரிய ஆறு தென்பெண்ணை ஆறு நம்ம ஊர்ல போகுது. இந்த 2 ஆறுனால நமக்கு ஏதாவது பயன் இருக்கா? இல்லையே. இந்த 2 கட்சியால நம்ம மாவட்டத்துக்கு பயன் இருக்கா? இல்லையே. அதுக்கு 800 கோடி செலவு பண்ண முடியாது அவரால். சரி, நான் திமுக கேட்கிறேன்,
3 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. உங்க தேர்தல் அறிக்கையிலே சொன்னீங்க காவிரி தருமபுரி உபரி திட்டத்தை கொண்டு வருவோம். தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க. 3 ஆண்டுகள்ல என்ன துரும்பை பண்ணீங்க? என்ன செஞ்சீங்க? ஏதாவது அறிவிப்பு செஞ்சீங்களா? அதனால இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அறிவிச்சாலும் அறிவிப்பார் என்னன்னு மறுபடியும் நான் கலைஞர் பேரன், நான் ஸ்டாலின் பையன், நான் பெரியாருடைய கொள்ளு பேரன், இதெல்லாம் பேசுவார். மறுபடியும் ஒரு அறிவிப்பு வரும், அவ்வளவுதான். அறிவிப்பு வந்து கைத்தட்டி விசில் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு உட்காருங்க. அப்படியேதான் இருக்க போகுது நிலை. அதனால திமுக வாக்காளர்களுக்கும் சரி, அண்ணா திமுக வாக்காளரும் சரி, தயவு செய்து இந்த தேர்தல் எங்களுக்கு வாக்களிங்க. எல்லாத்துக்கும் மேல நான் இன்னொன்னு கேட்கிறேன். யார்கிட்ட? அரசு ஊழியர்களுக்கு நான் கேட்கிறேன். அரசு ஊழியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு திமுகவுக்கு வாக்களிச்சீங்களே, என்ன உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க? 5 வாக்குறுதிகள் கொடுத்தாங்களே. அதில் முக்கியமானது என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் உடனடியாக கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். உடனடி என்ன? 3 வருஷமா இந்தியாவில் 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைபெறுகிறது. இவங்க கொண்டு வரல, கொண்டு வரவும் மாட்டாங்க. ஆனா திமுகவை நீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வைக்க வேண்டும் என்றால் திமுகவை இந்த தேர்தலில் நீங்க தோற்கடிக்கணும். எங்களுக்கு நீங்க வாக்களிக்கணும். எங்களுக்கு நீங்க அரசு ஊழியர்கள் ஆசை, எங்களுக்கு நீங்க வாக்களிச்சா போதும். திமுக தோத்துட்டாங்கன்னா அடுத்த மாசமே உங்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் வந்துடும். நான் சொல்ற டெக்னிக் கரெக்ட் தானே? அவ்வளவுதான். இவங்களை தோக்கடிச்சாதான் இவங்களுக்கு ஏதாவது செய்வாங்க. இதெல்லாம் நீங்க சிந்தித்து போங்க. எல்லாம் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. அதனால உங்களை ரொம்ப நேரம் இந்த வெயில நான் காக்க வைக்க வேண்டாம். இன்னும் விட்டா நான் பேசிட்டே இருப்பேன் நான். அதனால இதெல்லாம் நீங்கள் நினைவில் வச்சுக்க, ஞாபகம் வச்சுக்க. இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தல் மாற்றத்தினால் 2026 இந்த திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாம் அமைப்போம். நாம் அமைத்தால் போதும். நான் சொன்ன பாரு, இவ்வளவு திட்டங்கள் சொன்ன பாரு, இதெல்லாம் உங்களுக்கு நான் 3 ஆண்டுகளில் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். அறிவிக்கிறது இல்ல, நிறைவேற்றி கொடுப்பேன். நான் நிறைவேற்றி கொடுப்பேன். அந்த மாற்றத்திற்கு அடித்தளம் இந்த தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல ஒரு வேட்பாளர், படித்தவர், பண்புள்ளவர், ஒரு போராளி, சமூக போராளி, பெண் உரிமை போராளி, தகுதியானவர். மீண்டும் சொல்கின்றேன், எவ்வளவு காலமாக நீங்கள் ஜாதியை பார்த்து, மதத்தை பார்த்து, இனத்தை பார்த்து, மொழியை பார்த்து, சின்னத்தை பார்த்து வாக்களித்தீர்கள். இந்த தேர்தலில் வேட்பாளரை பார்த்து வாக்களியுங்கள். வேட்பாளரை பார்த்து வாக்களியுங்கள். பெண் வேட்பாளரை பார்த்து வாக்களியுங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும். பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லோரும் சேர்ந்து சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல, மின்னணு வாக்கு மையத்தில் 6வது இடத்தில் இருக்கின்ற சௌமியா அன்புமணி. அவங்க 6வது இடத்துல இருக்கிறாங்க. 6வது வரிசையில் இருக்காங்க. நம்பர் 6. அதுல 6வது இடத்தில் இருக்கின்ற சௌமியா அன்புமணி அவரை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம். மறந்துட போறீங்க, தம்பி உதயநிதி இங்க வருவாரு. அவர்கிட்ட நல்ல கேள்வி கேளு, நிறைய கேள்வி கேளுங்க. ஏன் முதல்ல இந்த டாஸ்மாக் கடை மூடல? ஏன் இங்க நிறைய இடத்துல கஞ்சா இருக்குது? ஏன் இந்த மாவட்டத்தில் காவேரி தருமபுரி உபரி திட்டம் வரல? ஏன் இங்க தக்காளி சாஸ் ஃபேக்டரி ஏன் வரல? இந்த பகுதியில் அதிகமா விளையிறது என்ன? மாம்பழம், 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 மாம்பழம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். இதெல்லாம் கேளுங்க. இந்த திட்டம் ஏன் நிறைவேற்றல? எண்ணெய்கள் புது தும்புலி திட்டம் ஏன் நிறைவேற்றல? ஜர்தலா புலிகர திட்டம் ஏன் நிறைவேற்றல? தூள் செட்டி உயர் திட்டம் ஏன் நிறைவேற்றல? இதெல்லாம் கேளுங்க. ஏன் இங்க பாலக்கோட்ல மகளிர் கலை அறிவு கல்வி வரல? இவங்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்களே, எப்ப நிறைவேற்ற போறீங்கன்னு கேளுங்க. வந்து அரசியல் பேசிட்டு திட்டிட்டு போவார், எங்களை பத்தி சொல்லுவாரு.
அதிமுக பத்தி சொல்லுவாரு, திட்டிட்டு போயிடுவார், அவ்வளவுதான். கேளுங்க, கேள்வி கேட்கிறீங்களா? கேட்கிறீங்களா? நன்றி. எப்ப திறக்க போறீங்க? சரி, திறக்கலன்னு வச்சுக்கோ, எலெக்ஷன் முடிச்சு நான் வரேன். ஏன் நம்ம சௌமியா அன்புமணி வருவார். பெண்கள் மகப்பேருக்காக புலிக்கரை மற்றும் தருமபுரி செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. சரிப்பா, நன்றிப்பா, நன்றி, நன்றி எல்லாம்.